வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது இந்திய மாணவர்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடு போறதுல ஒரு பெரிய ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்கு. ம், முன்னெல்லாம் அமெரிக்கா, யூகேன்னு ஒரு சில நாடுகள் தான். ஆனா இப்போ ஹார்வர்ட் தாண்டி ஹனோய் வரைக்கும் போறாங்க. ஏன் இந்த மாற்றம்? இத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஆமா. நீங்க சொல்ற மாதிரி இந்த உலகளாவிய கல்வி வரைபடமே மாறிக்கிட்டு இருக்கு. பாரம்பரிய பாதைகள்ல கொஞ்சம் தடங்கள் வந்ததும் மாணவர்கள் வேற வழிகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. நிச்சயமா. முதல்ல இந்த நம்பர்ஸ் பார்க்கலாமே. ரொம்ப வேகமா ஏறிட்டு இருக்கு இல்லையா? 2022ல 7.5 லட்சம் பேர் போயிருக்காங்க. ஆமா, 2023ல அது 8.5 லட்சம் ஆயிடுச்சு. அடேங்கப்பா. இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்குள்ளேயே 7.5 லட்சம் பேரா? அப்போ இந்த வருஷம் முடியறப்போ இன்னும் அதிகமாகும் போலயே. ஆமா, கண்டிப்பா. இது என்ன காட்டுதுன்னா, அமெரிக்கா, யூகே மாதிரி நாடுகள்ல விசா விதிகள் எல்லாம் கொஞ்சம் கடுமையாக்கின பிறகும் வெளிநாட்டுல படிக்கணுங்கிற ஆர்வம் குறையவே இல்ல. அதுதான் ஆச்சரியம். அப்போ ஏன் இந்த மாற்றம்? எங்க போறாங்க மாணவர்கள்? இதுக்கு முக்கியமா 2-3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி இந்த பாரம்பரிய நாடுகள்ல விசா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மாணவர் எண்ணிக்கையில கூட சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. சரி. 2வது, அங்க படிக்கிற செலவு அது தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாயிடுச்சு. 3வது, சில புது நாடுகள்ல நல்ல வேலைவாய்ப்புகள் உருவாயிட்டு இருக்கு. அப்புறம் சில குறிப்பிட்ட படிப்புகள் இந்தியால இல்லாம இருக்கலாம் இல்லையா? கரெக்ட். சில ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ்கள் இங்க கிடைக்காது. அதனாலயும் வெளிய போறாங்க. அப்போ எந்தெந்த நாடுகள் இப்போ பிரபலமாயிட்டு இருக்கு? குறிப்பா என்ன படிக்க போறாங்க? எம்பிபிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்போ கிர்கிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், ஆர்மேனியா இந்த மாதிரி நாடுகளுக்கு நிறைய பேர் போறாங்க. ஓஹோ, இதுக்கு காரணம் செலவு கம்மியா இருக்கிறது தானே? இந்தியால கோடிக்கணக்கில் செலவாகுமே. அதேதான். அங்க ஒரு 15 லட்சத்துல இருந்து 75 லட்சத்துக்குள்ள முடிச்சிடலான்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா? ஆமா. இன்ஜினியரிங் மாதிரி படிப்புகளுக்கு? இன்ஜினியரிங்க்கு மால்டா, ஆஸ்ட்ரியா, ஸ்காண்டினேவியன் நாடுகள் இங்கெல்லாம் போறாங்க. அப்புறம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்க்கு நெதர்லாந்து, ஜெர்மனி. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரெனியூபிள் எனர்ஜி பத்தி படிக்கவும் போறாங்களா? ஆமா ஆமா, அதுக்கு இட்டலி, கிரீஸ், ஸ்காண்டினேவியா இந்த மாதிரி இடங்கள். வாவ். சமையல் கலைக்கு கூட வியட்நாம், ஜார்ஜியா, ஜப்பான் போறாங்களா? இது புதுசா இருக்கே. இருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு சைப்ரஸ், மால்டா, ஸ்பெயின், மலேசியா, யுஏஇ. கலாச்சார ஆய்வுகளுக்கு ஆஸ்ட்ரியா, எகிப்து. சொகுசு பிராண்ட் மேலாண்மைக்கு இத்தாலி, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து. அப்ப இது ரொம்ப பரவலான ஒரு மாற்றம். நிச்சயமா. இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க தேர்ந்தெடுக்கிற படிப்புகள் ரொம்ப புதுசா நிச் ஏரியாக்கள்ல இருக்கு. உதாரணமா? இப்போ லைட்டிங் டிசைன் ஒரு படிப்பு இருக்கு. அதுக்கு இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின் போறாங்க. மியூசிக் கியூரேஷனுக்கு பிரான்ஸ், அயர்லாந்து. ஹெரிடேஜ் ஸ்டடீஸ் ஸ்பெயின், சுவிட்சர்லாந்துல படிக்கிறாங்க. அப்படியா? மாலிகுலர் காஸ்ட்ரானமி, கேம் டிசைனிங் இதெல்லாம் கூடவா? ஆமா, ஸ்பெயின், நெதர்லாந்து, பின்லாந்துக்கெல்லாம் ஃபேமஸ். இன்னும் சொல்லப்போனா கிரீன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஹியூமனிடேரியன் லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி படிப்புகள் கூட இருக்கு. இது வெறும் படிப்புக்காக மட்டும் இல்ல போல. இல்ல, இது வெறும் டிகிரி வாங்குறது மட்டும் இல்ல, நிறைய மாணவர்களுக்கு இது அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வழியா கூட இருக்கு. ஓ, அப்போ குடியேற்றவும் ஒரு காரணமா? ஆமா, எளிதான குடியேற்ற விதிகளை வச்சிருக்காங்க. அதுவும் மாணவர்களை ஈர்க்குது. சரி சரி. இது இந்தியால இருக்கிற பற்றாக்குறையும் காட்டுதுன்னு சொல்லலாமா? குறிப்பா மெடிக்கல் ஃபீல்ட்ல. நிச்சயமா. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால 1 லட்சம் பேருக்கு வெறும் 22 எம்பிபிஎஸ் இடங்கள் தான் இருக்கு. இதுவே சீனால 58, ஐரோப்பால 39. ஓஹோ. இந்த பெரிய கேப் தான் ஒவ்வொரு வருஷமும் 60,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை எம்பிபிஎஸ் படிக்க வெளிநாடுகளுக்கு அனுப்புது. அப்போ 2024 டேட்டா படி ஜெர்மனிக்கு தான் நிறைய பேர் போறாங்க. அப்புறம் கிர்கிஸ்தான், அயர்லாந்து, பங்களாதேஷ், இத்தாலி. ஆமா, இந்த நாடுகள் எல்லாம் இப்ப ஹாட்ஸ்பாட்ஸ் தான் மாறிட்டு வருது. இதுல ஜெர்மனி, பின்லாந்து மாதிரி நாடுகள் ஏற்கனவே வலுவா இருந்தாலும் கிர்கிஸ்தான், ஆர்மேனியா மாதிரி நாடுகள் குறைந்த செலவுல பட்டங்களை வழங்குறதுனால ஒரு இணை கல்வி சந்தை உருவாகுது. அதாவது வாய்ப்பு தேடுற எல்லாருக்கும் ஒரு வழி கிடைக்குது. அமெரிக்கா, யூகே வட்டத்தை தாண்டி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. செலவு, விசா, புது வாய்ப்புகள், குடியேறத்தணும் பல காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஆமா, இது படிப்பு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. மலிவான விலை, வாய்ப்பு, குடியேற கண்ணோட்டம் இது எல்லாமே சேர்ந்த ஒரு பெரிய மாற்றம். இந்திய உயர்கல்வியோட எதிர்காலம் இனி மேற்குல மட்டும் அடங்காது. அப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. இப்படி நம்ம திறமையாளர்கள் பலதரப்பட்ட புது நாடுகளுக்கும் புது துறைகளுக்கும் பரவி போறது அடுத்த 10 வருஷத்துல உலகத்தோட நம்ம உறவையும் நம்ம நாட்டோட திறமை வளத்தையும் எப்படி மாற்றி அமைக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
யோசிச்சு பாருங்க.